வணக்கம். நம்ம போன வீடியோல இன்ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ், போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அது நார்மலா கன்வர்ஷன் பத்தி பார்த்தோம். ஸ்டாக் யூஸ் பண்ணி கன்வர்ஷன் பார்த்தோம். இப்ப இந்த வீடியோல ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருந்தா அதை இவாலுவேட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத ஸ்டாக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். இன்ஃபிக்ஸ்னா ஆபரேட்டர் ரெண்டு ஆப்பரன்ஸ்க்கு நடுவுல இருக்கும். அதுவே போஸ்ட்ஃபிக்ஸ்னா ஆபரேட்டர் ஆப்பரன்ஸ்க்கு பின்னாடி இருக்கும். இப்ப நம்ம இதுல என்ன பண்றோம்னா, ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்பர் வேரியபிள்ஸ் இல்லாம கான்ஸ்டன்ட்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அந்த ஆபரேட்டர் அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறோம். யூஸ்வலா கம்ப்யூட்டர் இன்ஃபிக்ஸ்ல இருக்கிறத விட போஸ்ட்ஃபிக்ஸ்ல இருந்தா கொஞ்சம் ஃபாஸ்டா கண்டுபிடிச்சிடும். அதனாலதான் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு போறதே. இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஒரு போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இப்ப இதுல நம்ம ஸ்கேன் பண்ணிட்டே வரும்போது எங்க ஆபரேட்டர் வருதோ அதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணணும். இப்ப இந்த இடத்துல 5 4 ஸ்டார் இல்லையா? இப்ப இந்த ஸ்டாரை இந்த மல்டிபிளிகேஷன் அப்ளை பண்ணா 5 into 4 20. இப்ப திருப்பி பார்க்கும்போது இங்க பிளஸ் வருது. பிளஸ்க்கு 20 6. அப்ப 6 plus 20 பிளஸ் பண்ணீங்கன்னா 26. இப்ப கடைசியில ஒரே ஒரு ஆபரேட்டர் மைனஸ் இருக்கு, அதை அப்ளை பண்ணணும். 26 minus 9 17. சோ இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். இது நார்மலா நான் சொல்றேன். ஸ்டாக் யூஸ் பண்ணி இப்ப பார்க்கலாம். இதுக்கு அல்காரிதம் ஒரு ஸ்டாக் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இன்புட்ல இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளா நம்ம ரீட் பண்ணிக்கிட்டே வரோம். நம்ம ஸ்கேன் பண்ண வேரியபிள் நம்பரா இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல புஷ் பண்றோம். இல்ல ஆபரேட்டரா இருந்துச்சுன்னா 2 தடவை பாப் பண்ணிட்டு அந்த ஆபரேட்டரை அப்ளை பண்ணி வர்ற ரிசல்ட்ட திருப்பி ஸ்டாக்லயே போட்டுறோம். நம்மளோட இன்புட்ஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ல ஒரே ஒரு நம்பர் தான் ரிமைனிங் இருக்கும். அதுதான் ஃபைனல் ஆன்சர். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 257 plus 62 minus multiplication addition. இப்ப இதுல நான் ஸ்கேன் பண்ற வேரியபிள் இங்க எழுதியிருக்கேன். இது என்னோட ஸ்டாக். சோ ஃபர்ஸ்ட் 2 ஸ்கேன் பண்றேன், இது நம்பர் புஷ் பண்றேன். 5 ஸ்கேன் பண்றேன், நம்பர் புஷ் பண்றேன். 7 ஸ்கேன் பண்றேன், நம்பர் புஷ் பண்றேன். பிளஸ் ஸ்கேன் பண்றேன், இது ஆபரேட்டர். ஆபரேட்டர்னா நான் என்ன பண்ணணும்னா 2 தடவை பாப் பண்ணி அந்த ஆபரேட்டர் அப்ளை பண்ணி வர ரிசல்ட்ட புஷ் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் பாப் பண்ற 7, ரெண்டாவது தடவை பாப் பண்ணா 5. இப்ப இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது தடவை பாப் பண்றது முதல்ல வரணும். ஓகே. சோ இப்ப நான் அப்ளை ஆபரேட்டர், என்ன ஆபரேட்டர் பிளஸ் தானே ரீட் பண்ணேன், அந்த ஆபரேட்டர் நான் அப்ளை பண்ணி வர்ற ஆன்சர் 12 திருப்பி புஷ் பண்ணிடுறேன். அடுத்த கேரக்டர் 6 நம்பர், வெறுமனே புஷ். அடுத்த 2 நம்பர் புஷ். இப்போ ஒரு ஆபரேட்டர் வருது மைனஸ். ஆபரேட்டர் வந்ததுக்கு அப்புறம் 4 வேலை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாப், ரெண்டாவது ஒரு தடவை பாப். இப்ப அப்ளை ஆபரேட்டர், ஆன்சர் வந்ததுக்கு அப்புறம் அது திருப்பி புஷ் பண்றோம். மல்டிபிளிகேஷன், இதுவும் ஆபரேட்டர். ஆபரேட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாப், செகண்ட் பாப், ஆபரேட்டர் அப்ளை பண்றோம், ஆன்சர் வருது, அதை புஷ் பண்றோம். கடைசி இன்னொரு ஆபரேட்டர் பிளஸ், ஃபர்ஸ்ட் பாப், ரெண்டாவது பாப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாப் பண்றதுதான் முதல்ல வரணும். ஃபர்ஸ்ட் பாப் பண்றது ரெண்டாவது போயிடும். இப்ப அடிஷன் மல்டிபிளிகேஷன்லாம் பிரச்சனை இல்ல, எப்படி பண்ணாலும் ஆன்சர் வரும். ஆனா டிவிஷனோ சப்ராக்ஷனோ ஆர்டரை மாத்தி போட்டா நமக்கு ஆன்சர் தப்பா வரும். அதனால செகண்ட் டைம் பாப் பண்றது ஃபர்ஸ்ட் வேரியபிளா, ஃபர்ஸ்ட் ஆப்பரண்டாவும், ஃபர்ஸ்ட் பாப் பண்ணது செகண்ட் ஆப்பரண்டாவும் இருக்கணும். இப்ப இந்த ஆபரேட்டர் அப்ளை பண்ணி வர ரிசல்ட்ட புஷ் பண்ணிடுறோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் ரீட் பண்ணி முடிச்சிட்டோம். எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரும்போது என்ன ரிமைனிங் இருக்கோ ஸ்டாக்ல அதுதான் ஃபைனல் ஆன்சர். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணும்போது நமக்கு வர்ற ஃபைனல் ஆன்சர் 50. அதுக்கான சி ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷன் நேம் இவாலுவேட் போஸ்ட்ஃபிக்ஸ். இது ஆர்குமெண்ட் எதை எடுக்குதுன்னா ஒரு கேரக்டர் அரே எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அரே. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கும்னா என்னோட போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இந்த கேரக்டர் அரே இந்த எக்ஸ்பிரஷனை இவாலுவேட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை ஒரு இன்டீஜரா நம்ம ரிட்டர்ன் பண்றோம். சோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கேரக்டரா நான் ரீட் பண்ணணும். அதுக்கு i equal to 0 to எக்ஸ்பிரஷன் அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் பார்த்துட்டு அந்த வேல்யூ /0 இருக்கக்கூடாது. அது வரைக்கும் எண்ட் ஆஃப் அந்த கேரக்டர் வர்ற வரைக்கும் நான் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கேன். சோ வர்ற அந்த ith கேரக்டர் is digitன்னு பாக்குறேன். is digitங்கிறது string.h ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். சோ is digit அப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்றேன், அதை புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது இது ஆக்சுவலா நான் கேரக்டரா நான் ரீட் பண்றேன். அப்ப அந்த கேரக்டர் அப்படியே நான் புஷ் பண்ணா கேரக்டராவே இருக்கும். அது நம்பரா கன்வெர்ட் ஆனாதான் எனக்கு ஆபரேஷன் பண்ண முடியும், அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா அந்த ஆஸ்கி வேல்யூ, ஆக்சுவலா 0வோட ஆஸ்கி வேல்யூ 48.
1ஓட ASCII வேல்யூ 49, 2ஓடது 50, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த நான் ரீட் பண்ற அந்த நம்பரோட ASCII வேல்யூல இருந்து 0வை சப்ராக்ட் பண்ணா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். இப்ப இங்க வந்து Cல எல்லாமே வந்து ASCII தான் கன்வெர்ட் ஆயிடும். அப்ப சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள நான் 0ன்னு கொடுத்திருந்தேன்னா அது வந்து அதனோட ASCII வேல்யூவை குறிக்கும். அதே மாதிரி இங்க வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் அந்த ஐத் கேரக்டர் வந்து அதுல ஒரு ASCII வேல்யூ தான் இருக்கும். அப்ப 2 ASCII வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு அந்த நம்பர் கிடைச்சிடும். அந்த கிடைக்கிற அந்த நம்பரை இன்டீஜரா நான் புஷ் பண்றேன். இல்ல இஃப் வந்து ஃபர்ஸ்ட் நம்பரான்னு செக் பண்ணிட்டேன், நம்பரா இருந்தா புஷ் பண்றேன். இல்லைன்னா 2 தடவை பாப் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் பாப் பண்றத வேல்யூ 1ன்னு வச்சிருக்கேன், செகண்ட் டைம் பாப் பண்றத வேல்யூ 2ன்னு வச்சிருக்கேன். இப்ப அந்த ஐத் கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் ஸ்விட்ச் பண்றேன். சோ ஐத் கேரக்டர் வந்து ஒன்னு பிளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷா தான் இருக்கும் நான் அசியூம் பண்ணிக்கிறேன். சப்போஸ் பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் அடிஷன் பண்றேன். எது ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 போட்டு அப்புறம் வேல்யூ 1, வேல்யூ 2 பிளஸ் வேல்யூ 2 ஆட் பண்ணி வர்ற ஆன்சரை புஷ் பண்றேன். அதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சோ அந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை புஷ் பண்ணிடுறேன். சோ இப்ப இந்த ஃபார் லூப் முடிஞ்சிருது. ஃபார் லூப் முடியறப்ப எல்லா கேரக்டர்ஸும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அதுக்கு ப்ராசஸ் பண்ணிடுறோம். கடைசியா நான் என்ன பண்றேன், ரிட்டர்ன் பாப். பாப்னா என்ன ஆகும், அந்த ஸ்டாக்ல இருக்கிற ஒரு வேல்யூவை அது ரிட்டர்ன் பண்ணும். கடைசியா அந்த ஒரே ஒரு வேல்யூ தான் பாக்கி இருக்கும். அந்த வேல்யூ தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதை வந்து இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.